சங்கீதம் 46:10. அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். வேற்றினத்தாரிடையே நான் உயர்ந்திருப்பேன். பூவுலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன். அமைதியில் நிலை கொண்டிருப்பது தேவை. நம் மனம் பயத்தாலோ சந்தேகத்தாலோ கவலையாலோ அலைக்கழிக்கப்படுகிற போது அங்கே அமைதி இருக்காது. தேவனுடைய ஒளி, வழிகாட்டுதல், அற்புதம் நமக்கு தேவை என்றால் சில நேரங்களில் நாம் அமைதியாய் நிலை கொண்டிருப்பது அவசியம். அதைத்தான் தாவீது நம்மோடு பகிர்ந்து கொள்கிறான் இந்த வசனத்திலே. நம்மை அமைதிப்படுத்துவது நம்மால் இயலாது. ஆகவே அது தேவனுடைய வேலை. அவரிடமே நாம் விட்டுவிட வேண்டும். கிறிஸ்து அதை எண்பித்து காட்டினார். அப்போஸ்தலர்களை அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை பார்த்து இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கிற்று, மிகுந்த சமாதானம் உண்டாயிற்று. மார்க்கு 4:39. நம் வாழ்வில் நாம் காணக்கூடிய சில காரியங்கள் பயங்கரமான சத்தத்தோடு இருந்தாலும் அது எதுவுமே நம்மை பாதிக்கக்கூடாது. ஏனென்றால் தேவன் அமைதியில் நம்மை சந்திப்பார். அதற்கு நாம் சில வேளைகளில் சமாதானமாய் பொறுமையாய் காத்திருக்க வேண்டியது அவசியம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசித்து பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம், நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பியது. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய தீர்க்கதரிசி எலியாவின் வாழ்வில் கூட அவனுக்கு பயம் இருந்தது. ஆனால் தேவன் அவனுக்கு உதவி செய்தார். நாமும் கூட தேவனுடைய ஆசீர்வாதத்தை அமைதியிலிருந்து பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். அப்பா, எங்களை அமைதிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் ஆவியானவர் தாமே சமாதானத்தில் எங்களை நிலைநிறுத்துவாராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.